கடைசியா ஒரு பொண்ணுகிட்ட பேசினப்போ, அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்த விதைச்சிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க அழகா இருக்கீங்க. உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு. இந்த மாரி மேலோட்டமான பாராட்டுக்கள், காஃபில சர்க்கரை இல்லாத மாரி தான். அவங்க மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் உருவாக, நீங்க என்ன பேசுனீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்த சொல்லப் போறேன். இது பெண்களோட நீங்க பழகுற விதத்த மொத்தமா மாத்திடும். வெற்று பாராட்டுகளையும், சலிப்பான வரிகளையும் ஒதுக்கி வச்சிடுவோம். சில வார்த்தைகள் எப்படி உங்களை ஒரு பொண்ணுக்கு மறக்க முடியாதவராக்கும்னு தெரிஞ்சுக்க ரெடியா? தத்துவ ஞானிகள் இந்த உலகத்தை பார்த்த விதம் இந்த விஷயத்துக்கு கச்சிதமா பொருந்தும். அவங்க வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து நிக்க மாட்டாங்க. ஆழமா ஆழமா போவாங்க. நீங்க ஒரு பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அவங்க கிட்ட உண்மையிலேயே எது முக்கியம்னு பார்க்க கத்துக்கணும். அவங்களோட உண்மையான குணத்தை பார்க்கணும். ஆக வழக்கமான சலிப்பான வரிகளை பேசுறத நிறுத்துங்க. இந்த வீடியோவில் எப்படி ஒரு பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கிறதுன்னு, உங்க வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ள எப்படி உண்மையிலேயே எதிரொலிக்கும்னு, அதை விட முக்கியமா நீங்க பேசுறது எப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெற்று பாராட்டுகள் இது நம்ம எல்லோருக்குமே நடந்திருக்கும். ஒருத்தரை சந்திக்கும் போது நீங்க முதல்ல சொல்றது, நீ அழகா இருக்க, இல்ல உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு. இதெல்லாம் பழக்கப்பட்ட வார்த்தைகளா இருக்கா? ஆமா, இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற அதே பழைய பாராட்டுக்கள் தான். இவ பாதிப்பில்லாதவன்னு தோணலாம், ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இவ நீண்ட காலத்துக்கு வேலை செய்யாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவைகள் ஆழமற்றவை, மேலோட்டமானவை. அவங்க இந்த வார்த்தைகளை பல மில்லியன் தடவை ஏற்கனவே கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு பொண்ணுகிட்ட வேணாலும் கேளுங்க. கடைசி சில நாட்கள்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு எத்தனை பேர் சொன்னாங்க? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த பாராட்டுக்களில் உள்ள பிரச்சனை என்னன்னா, அது ஒரு உண்மையான பிணைப்பை உருவாக்காது. நீங்க இன்னும் ஆழமான ஒன்ன தேடிட்டு இருக்கீங்கன்னா, பிரியறதுக்கு அப்புறமும் அவங்க மனசுல இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மேலோட்டமான பாராட்டுக்கள் வேலைக்கு ஆகாது. நான் பாராட்டு சொல்றது தப்புன்னு சொல்ல வரல, அது முக்கியமானது. ஆனா நீங்க சொல்றதோட தரம் மற்றும் ஆழம் தான் முக்கியம். நீ அழகா இருக்கன்னு சொல்றதுக்கு பதிலா இன்னும் அர்த்தமுள்ள ஒன்ன சொல்லுங்க. பெண்கள் அவங்க உண்மையிலேயே யாருன்னு மதிக்கப்பட நினைக்கிறாங்க. அவங்களுடைய தோற்றத்துக்காக மட்டும் இல்ல. அவங்க உண்மையான உள்மனதை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அப்போ அவங்க எப்படி கவனம் கொடுத்து கேட்கறாங்கன்னு பார்த்திருக்கீங்களா? இதுதான் விஷயம். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரோட குணம், யோசனை அல்லது அவங்களோட இயல்பை பத்தி சொல்ற பாராட்டுக்கள் நீண்ட நாள் மனசுல நிற்கும். அதனால நீங்க எப்பாவது நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு உண்மையான பிணைப்பு உருவாகாததை கவனிச்சிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அது ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். வெற்று பாராட்டுகளில் என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை எப்படி சரி செய்யலாம்? இதுக்கான தீர்வு ஆழமானது. ஸ்டாயிக் வழிமுறை, ஸ்டாய்சிசம் வெளிப்படையானதை தாண்டி பார்க்கவும், தோற்றத்தை விட உள்மனதுக்கு மதிப்பு கொடுக்கவும் நமக்கு கத்து கொடுக்குது. நீங்க உண்மையிலேயே ஒருத்தரோட மனசுக்குள்ள கனெக்ட் ஆகணும்னா, வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்கறத நிறுத்தணும். அவங்க வெளிப்படுத்துற ஆற்றல் வாழ்க்கையை பார்க்கிற விதம் அல்லது கஷ்டங்களை கையாள்ற விதம் பத்தி பாராட்டுங்க. மக்கள் அவங்க என்ன காட்டுறாங்கிறதுக்காக இல்ல, அவங்க யாருங்கிறதுக்காக பார்க்கப்படணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, நீ இன்னைக்கு அழகா இருக்கன்னு சொல்றதுக்கு பதிலா, உங்ககிட்ட இருக்கிற இந்த எனர்ஜி எனக்கு பிடிச்சிருக்கு, அது என்னை இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உண்மையான தனிப்பட்ட பாராட்டு. அது உங்க அக்கறையையும் ஆழத்தையும் காட்டுது. இது அவங்க தோற்றத்தை மட்டும் இல்ல, அவங்க உண்மையிலேயே யாருங்கிறத நீங்க மதிக்கிறீங்கன்னு காட்டுது. ஸ்டாய்சிசம் என்பது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்துவது. உங்க யோசனைகள், உங்க வார்த்தைகள், உங்க செயல்கள். அதனால நீங்க ஒரு பாராட்ட கொடுக்கும்போது அது நீங்க உண்மையிலேயே மதிக்கும் ஒன்றை பிரதிபலிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லவரா தெரியணுங்கிறதுக்காக மட்டும் எதையும் சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு, அவங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்ற விதத்துல தனித்துவம் இருக்குன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அவங்க அழகை புகழ்றதுக்கு பதிலா நீங்க சவால்களை அணுகும் விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க யோசனை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உண்மையான பிணைப்பு. இது ஒருத்தரோட மனசு, அவங்களோட குணம், அவங்களோட மதிப்புகள் பத்தி பேசுது. வெளிப்படையான வார்த்தைகளை தாண்டி எப்படி கனெக்ட் ஆகுது? இப்போ ஆழமான பாராட்டுகளை எப்படி கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தபடி வார்த்தைகளை தாண்டி எப்படி கனெக்ட் ஆகுது?
இதுதான் உண்மையான மேஜிக். உண்மையான பிணைப்பை உருவாக்கணும்னா நீங்க இன்னும் ஆழமா தோண்டணும். உங்க வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்கிறது எது? அல்லது இப்போ நீங்க சந்திக்கும் பெரிய சவால் என்ன என்று கேளுங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் பேச்ச ஒரு உண்மையான லெவலுக்கு கொண்டு வரும். இது அவங்களோட மனசுலயும் இதயத்திலையும் உங்களுக்கு உண்மையான ஆர்வம் இருக்குன்னு காட்டுது. நீங்க அவங்களோட உள்மனசுல எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அவ்வளவு அவங்க உங்ககிட்ட திறந்து கொள்ளுவாங்க. ஆனா கவனமா இருங்க. இது ஒரு விசாரணை மாதிரி இருக்கக்கூடாது. இது உண்மையான ஆர்வம் மாதிரி இருக்கணும். நீங்களும் உங்க தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படணும். நீங்க முதல்ல பேசலனா ஒருத்தரை எப்படி திறந்து கொள்ள கேட்க முடியும்? உண்மையான பிணைப்பு என்பது உணர்ச்சி பூர்வமான தருணங்களில தான் வரும். நீங்க உங்க மனக்கோட்டைகளை இறக்கிவிட்டு இதயத்திலிருந்து பேசும்போதுதான் அது வரும். உண்மையான தன்மையும் நம்பிக்கையும் ஏதாவது ஒண்ணு போலியானதா இருந்தா அத மக்கள் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு நீங்க எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு போலியான பாராட்டு பல மைல்களுக்கு பறக்கும். வார்த்தைகளுக்கு சக்தி அது உண்மையான மனசுல இருந்து வரும்போதுதான். நீங்க சொல்றதுல நேர்மை இல்லைன்னா அவங்க அதை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அது நல்ல இம்ப்ரெஷனை ஏற்படுத்தாது. உண்மையான தன்மை ஒரு ஃபேஷன் கிடையாது. அது நீங்க காட்டக்கூடிய மிக கவர்ச்சியான குணங்களில் ஒன்று. இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ அவ்வளவு நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துவீங்க. நீங்க எந்த முகமூடியும் இல்லாம நீங்களா இருக்கும்போதுதான் மக்கள் உங்களை நம்புவாங்க. ஆனா நம்பிக்கையை திமிருடன் குழப்பிக் கொள்ளாதீங்க. திமிர் ஒரு முகமூடி. அது முதல்ல ஈர்க்கலாம், ஆனால் எளிதா நொறுங்கிவிடும். உண்மையான நம்பிக்கை என்பது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. உங்க குறைகளுடன் கூட உங்களை நீங்களே ஏத்துக்கிறது. உதாரணத்துக்கு, நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க விஷயங்களை அணுகும் விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க அணுகுமுறை உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. இப்படிப்பட்ட பாராட்டு உண்மையான தன்மையை பிரதிபலிக்குது, நம்பிக்கையையும் வெளிப்படுத்துது. உண்மையா இருப்பது என்பது உங்க உணர்வுகளில நேர்மையா இருப்பது. அது பலவீனமா தோன்றினாலும் சரி. மதிப்புகளையும் குணங்களையும் அங்கீகரிப்பது. இதை இப்படி சொல்லலாம். நீங்க உண்மையிலேயே ஒரு தடம் பதிக்கணும்னா வெளிப்படையானதை தாண்டி பாருங்க. மக்கள் நீங்க பார்ப்பது மட்டுமில்ல, அவங்க மதிப்புகள், அனுபவங்கள், நம்பிக்கைகளால் ஆனவங்க. அதனால நீங்க பாராட்டு கொடுக்கும்போது நீங்க பார்க்கறத மட்டும் பார்க்காதீங்க. இன்னும் ஆழமா போங்க. அவங்களோட குணம், அவங்களோட ஒழுக்கம், அவங்களோட உள்மன தைரியம் போன்றவற்றை அங்கீகரிங்க. ஸ்டாயிக்ஸ் ஒரு விஷயத்தை வலியுறுத்தினாங்க. நற்பண்பு. அதுதான் ஒருத்தரை வரையறுக்குது. அழகு அல்லது உடை கிடையாது. உள்ள இருக்கிறது தான் அங்கீகரிக்கப்பட வேண்டியது. நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா சவாலான நேரத்திலும் உங்க மதிப்புகளுக்கு உண்மையாக இருக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அன்னு சொல்லுங்க. இது ஒருத்தரோட மிக உண்மையான மற்றும் ஆழமான பகுதியை தொடுது. நகைச்சுவை மற்றும் இயல்பின் சக்தி. கடைசியா, ஒரு உண்மையான புன்னகை அல்லது ஒரு பகிரப்பட்ட சிரிப்பின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீங்க. ஆழமான பிணைப்பு என்பது எப்போதும் தீவிரமாகவோ அல்லது ஆழமாகவோ இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. பெரும்பாலும் நகைச்சுவையின் தொடுதல்தான் பணியை உடைக்கும். நான் வலுக்கட்டாயமாக சொல்லப்படும் ஜோக்குகளை பற்றி பேசல. இயல்பா, லேசாக, தருணத்தை ரசிக்கும் திறனை பற்றி நான் பேசுகிறேன். நீங்க உங்களை பார்த்து சிரிக்கும்போது அல்லது மற்றவரை சிரிக்க வைக்கும்போது நீங்கள் நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை மற்றும் இயல்புத்தன்மையை காட்டுறீங்க. இப்ப சொல்லுங்க, அதே பழைய வெற்று பாராட்டுகளை பயன்படுத்தி கொண்டு இருக்க போறீங்களா? இல்ல உண்மையிலேயே ஒரு ஆழமான உண்மையான மனசிலிருந்து பேச ரெடியா இருக்கீங்களா? ஏனென்றால் முகமூடிகள் நிறைந்த இந்த உலகில் ஒருத்தரை உண்மையிலேயே பார்ப்பவராக இருப்பது உங்களை மறக்க முடியாதவராக ஆக்குகிறது. நினைவில் வச்சுக்கோங்க, மேலோட்டமான வார்த்தைகள் ஒரு கணம் ஈர்க்கலாம், ஆனால் இதயத்திலிருந்து வரும் நேர்மையான வார்த்தைகள் ஒரு தடயத்தை நிரந்தரமாக விட்டு செல்லும். இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.